ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் மயிலை தமிழச்சி பேசுகிறேன். இப்போ பாருங்கள், ஊராங்காசின்னு சொல்லுவாங்க, இது சங்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள், உள்ள சதை இருக்குது பாருங்கள். பாருங்கள், இதை சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, குளிர்ச்சி. இந்த வெயில் நாளைக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி கிடைக்கும், நல்லது. அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கெலாம் இதை கொடுப்பாங்க, பால் சுரக்கும், நல்ல சத்து கிடைக்கும், புரோட்டீன் கிடைக்கும், அயன் கிடைக்கும், கால்சியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதோ ஒரு பையில் இருக்குது. இது என் மருமகளுக்கு கொடுக்க சொன்ன பை. இது என்ன எடுத்துக்க சொன்னாங்க அந்த அம்மா. நான் எடுத்துக்கல, ரெண்டத்தையுமே என் மருமகள்கிட்டே கொடுக்கலான்னு பிளான். ஏன்னா இது எடுத்தோம்னா கம்மியாக தான் இருக்கும் சதை. இந்த 2 பையிலையும் உள்ளதை எடுத்தால் இப்படி கிடைக்கும், இவ்வளோ சதை தான் கிடைக்கும். அதை நான் வேறு எடுத்துக்க முடியுமா? அதனால் அவங்கள்ட்டே கொடுத்து செஞ்சு வேணால் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், இந்த சங்கு பாருங்கள், இது சின்னதாக இருக்கா, மீடியமாக, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். பெரிய சைஸில் ஊராங்காசும் கிடக்கு, சின்ன சைஸும் கிடக்கு பாருங்கள். சதையெல்லாம் நல்லா அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நேற்று போட்டு இன்றைக்கி பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது பால் ஊட்டின்னு சொன்னாங்க எங்கள் பாட்டி சின்ன வயசில். எங்களுக்கெலாம் இதில் உள்ள சதையை எடுத்து சமைச்சிட்டு இந்த இதில் வச்சுப்பாங்களாம், பால் குடிக்க மறுப்பாங்களாம் குழந்தைங்க, குட்டி பிள்ளைங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி இதில் ஊற்றி தான் அப்படி இந்த இடத்த வச்சு பிள்ளைங்களுக்கு அப்படியே உதடு வலிக்காத அளவுக்கு பால் ஊட்டுவாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி இதிலெல்லாம் அந்த மாதிரி வேலை தான் செய்வாங்க பாட்டிகள்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மருந்து போடுவாங்க, டானிக்கை மாத்திரை குழச்சி ஊற்றி அப்படி. இது வளவளப்பாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் பிள்ளைகளுக்கு வெட்டாது, வாய் இந்த இடம்லாம் வளவளப்பாக இருக்குது பாருங்கள், வாய் வெட்டாது. இது அழகாக அந்த உதட்டில் அந்த பல்லுக்கு இடையில விட்டு அழகாக போடுவாங்க பாருங்கள். இதை மாதிரி இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி வேறு அழகிய பொருட்களாக ஆக்கி வேறு நம்ம மக்கள் விற்கிறாங்க. இதை ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி பொருள் கிடைச்சா வாங்கி குழந்தைங்களுக்கும் சமைச்சு கொடுங்க, நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்டா குளிர்ச்சி தரும் உடம்புக்கு, ஹீட்டு தணிக்கும். ஹீட்டு தணிக்கிறதோட போச்சு, இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.